உங்க நேரத்தோட உண்மையான மதிப்பு என்னன்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த டைம் பேங்கிங் கான்செப்ட் பத்தி கொஞ்சம் அலசுவோம். ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணுங்க. பணத்துக்கு பதிலா உங்க நேரத்துல ஒரு மணி நேரமே அங்கீகரிக்கப்பட்ட கரன்சியா இருந்தா எப்படி இருக்கும்? நம்ம வழக்கமான பணம், குடும்பம், அக்கறை மாதிரியான அடிப்படை பொருளாதாரத்தை கண்டுக்கிறதே இல்ல. இதுக்கு ஒரு புது அணுகுமுறை கண்டிப்பா தேவை. இங்க முக்கியமானது இந்த 1-to-1 ரேஷியோ தான். உங்க ஒரு மணி நேர சேவை ஒரு டைம் கிரெடிட்டுக்கு சமம். அதாவது நீங்க 1 மணி நேரம் கோடிங் பண்ணாலும் சரி, தோட்ட வேலை பார்த்தாலும் சரி, மதிப்பு ஒண்ணுதான். எல்லார் நேரமும் சமம். இது பற்றாக்குறையை தாண்டி இந்த 5 முக்கியமான கொள்கைகளை வச்சு ஒரு சூப்பரான சமூகத்தை உருவாக்குது. இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. பெருசா பணச்செலவே இல்லாம சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய மதிப்பை உருவாக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவலாம், இல்ல ஒருத்தர் பல பேருக்கு கிளாஸ் எடுக்கலாம். எப்படி வேணாலும் இந்த டைம் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். சரி, இது புது கான்செப்டானு கேட்டா இல்ல. 1827ல ஆரம்பிச்சு இது எப்படி வளர்ந்துச்சுன்னு கொஞ்சம் வரலாற்றை திரும்பி பார்ப்போம். 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் வந்த பற்றாக்குறையால 1973ல ஜப்பான்ல தெருக்கோ மிஷுஷிமா முதல் நேர வங்கிய ஆரம்பிச்சாங்க. அப்புறம் 80கள்ல அமெரிக்க வழக்கறிஞர் எட்கர் கான் மாரடைப்புல இருந்து மீண்டு வரும்போதுதான் இந்த டைம் டாலர் ஐடியாவையே கொண்டு வந்தார். இதோட நிஜ உலக தாக்கம் எப்படி இருக்கும்னு தெரியுமா? ஸ்காட்லாந்துல இருக்கிற இந்த கோர்பெல் சமூகத்தை கொஞ்சம் பாருங்க. அங்க நேர வங்கி மூலமா சமூக உணர்வே திரும்பி வந்துச்சு. டியூஷன், வீட்டு வேலைகள்னு எல்லாமே செஞ்சுக்கிட்டாங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு படி மேல போய் இந்த நேரக்கடன்களை வச்சு உள்ளூர் பிசினஸ் பண்றவங்களுக்கு லோன் கொடுத்திருக்காங்க. கோவிட் டைம்ல கூட பென்சில்வேனியாவில் ஆயிரக்கணக்கான மாஸ்க் தச்சு கொடுக்க இந்த டைம் கிரெடிட்ஸ் ரொம்பவே உதவியா இருந்திருக்கு. ஆனா இதுல எந்த குறையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஃபண்டிங் நிக்கிறது, நிர்வாக சோர்வுன்னு நிறைய ரிஸ்க்கும் இதுல இருக்கு. உதாரணத்துக்கு நாம முன்னாடி பார்த்த கோர்புல்ஸ் திட்டமே வெளியில இருந்து நிதி வராததால பாதியிலேயே நின்னு போச்சு. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட உதவி தேவைப்படும் போது அந்த ஸ்கில் அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியலனா சிக்கல் தான். நல்ல வேளையா இன்னைக்கு ஹாவர் வேர்ல்டு மாதிரி ஸ்மார்ட் போன் ஆப்ஸ் மூலமா சரியான ஆட்களை ஈஸியா கனெக்ட் பண்ண முடியுது. இதனாலேயே இப்போ உலகத்துல குறைஞ்சது 26 நாடுகள்ல இந்த டைம் பேங்க் ஆக்டிவா இயங்கிட்டு இருக்கு. வெறும் பணத்துக்காக மட்டும் ஓடாம அக்கறைக்காகவும் நீதிக்காகவும் நேரத்தை செலவு பண்ற ஒரு சமூகம் வேணும். இதுதான் எட்கர் கானின் கனவு. சோ ஒரு ஃபைனல் கேள்வி. உங்க சமூகத்தோட அடிப்படை பொருளாதாரம் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு? உங்க நேரத்தோட மதிப்பு என்ன?